இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். Hello, Stephen. Am I audible? Yes sir, yes sir. You are audible. I can hear you, sir. Okay, Stephen, regarding the project. So, have you prepared for the presentation? The client will be joining us soon. Yes sir. இங்கே பாருங்க ஸ்டீஃபன், இந்த முக்கியமான ஒரு கிளைண்ட் மீட்டிங். உங்களை சுற்றி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தெரியும் சார். வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சார். Right. The meeting will be starting in 5 minutes. டே ஸ்டீஃபனே, அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற? வந்து சாப்பாடு கூட சாப்பிடாம அங்கே போய் உட்காந்துக்கிட்ட. இந்த நேரத்தில் எதுக்கு இந்த அம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கு? அம்மா, எனக்கு இங்கே மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் என்ன தொந்தரவு பண்ணாமல் இருங்க. என்ன அத்தை, அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? இப்போ வராரா இல்லையாம்மா? இட்லி ஆறிடுச்சுன்னா கல் மாதிரி ஆயிரும், அப்புறம் நம்ம தலையை போட்டு உருட்டுவாரு. டடா, நேரம் கிட்ட நேரத்தில் இவ வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பா. Stephen, the client is meeting with us shortly. So please, மற்றவங்களெல்லாம் பேச வேணாம் சொல்லுங்க, ரொம்ப நாய்ஸியாக இருக்கு. ஓகே சார். அது இனிமே பண்ண மாட்டாங்க சார். ஸோ ஹலோ மிஸ்டர் ஸ்டீஃபன், ஐ எம் ஃப்ரம் ஏபிசி பிரைவேட் லிமிடெட். ஸோ நீங்கள் தான் இந்த கம்பெனியோட மேனேஜர்னு உங்கள் ஜிஎம் சொல்லியிருக்காரு. ஹலோ சார். நான் தான் இந்த கம்பெனியோட மேனேஜர். ஸோ ப்ளீஸ் டு மீட் யூ. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? எஸ் ப்ளீஸ், கோ ஹெட். அதாவது சார், இந்த கம்பெனியில் வந்து நாங்கள் நிறைய ப்ரைவேட் கன்சல்டன்சிக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய சர்வீஸ் பற்றி நீங்கள் வெளியில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஸ்டீஃபன், நீங்கள் பேசுறது எங்களுக்கு கேட்கல. அந்த பக்கம் ஏதோ நாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தைய அழ விட்டுட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. ஏய், தோசைலாம் சுட முடியாதுடி, இட்லி தான் தர முடியும். வேணும்னா சாப்பிடு, இல்லைன்னா போ. ஸ்டீஃபன், என்ன சார் இது? நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே, கிளைண்ட் மீட்டிங், முக்கியமான மீட்டிங்கில் இப்படி சவுண்ட் வந்தால் என்ன அர்த்தம்? சார், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இப்போ என்னால் வெளியிலையும் போய் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒன்ஸ் கதவை திறந்துட்டு என் பொண்ணு உள்ளே வந்துடுவா. அதுக்கு தான் நான் முன்னாடியே உள்ளே வந்து லாக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ப்ளீஸ் சார், இதுக்கப்புறம் சவுண்ட் வராது. தோசையை தான் ஊற்றி கொடுங்களேன். அடி போடி, ஏற்கனவே உங்க அப்பங்கார உள்ள உட்காந்து கதவை சாத்திட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்னும் வந்து சாப்பிட்ட வழி இல்லை, நீ வேற இப்படி கத்தி எங்க உசுறு எடுத்துட்டு இருக்கப்போ அந்தாண்ட. ஸ்டீஃபன், உங்க சைடில் நிறைய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம இன்னொரு நாள் மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிக்கலாமா? இல்லை சார், இல்லை சார். ஒரு நிமிஷம் சார். நான் போய் அவங்கள டீல் பண்ணிட்டு வந்துடுறேன். சாரி சார், எங்களுக்கும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமே 15 மினிட்ஸ் தான். அதில் ஆல்ரெடி 10 மினிட்ஸ் இப்படியே போயிட்டுருக்கு. சீக்கிரமாக ஏதாவது சொல்லி முடிங்க. ஓகே சார். அதாவது இந்த மீட்டிங் எதுக்காகனா, எங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் டீலிங் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது சார். எங்கள் கம்பெனியோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப தரமாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் எங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சார். முக்கியமாக இந்த ஒரு க்ரீம் இருக்குல்ல சார், இந்த க்ரீமோடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இத்தனை ஹவர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப... ஏப்பா ஸ்டீஃபனே, சாப்பிட வாயேப்பா. நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீ சாப்பிட்டு முடிச்சாதானே அங்கே அடுக்கலையெல்லாம் போய் இது பண்ண முடியும். உள்ளே போய் கதவு தாப்பா போட்டுக்கிட்டேன். நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதோ மீட்டிங் கீட்டிங்கிறேன். இன்னும் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருப்பேன். அவனுங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா? வீட்டில் அவங்களாம் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க மாட்டாங்களா? ஏதோ லீவில் இருக்கிற விடாமல் உன்னை போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. முதல்ல வெளியே வந்து சாப்பிடு, மீட்டிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா, கொஞ்ச நேரம் அமைதியே இருக்கியா? கதவை நான் சும்மா தான் மூடி இருக்கேன். போட்டு என்னை படுத்தாத. நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார், நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் போதும். நான் உங்களோட டீலிங் வைக்கிறத பற்றி நான் கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஓகே, இப்போ நான் கிளம்பணும். பை சார், டேக் கேர். ஐயோ சார் போகாதீங்க சார். ஹலோ சார். ஹலோ. யோ ஸ்டீஃபனு, உன்னை வேலைக்கு வச்சதுக்கு ஒரு நல்ல கிளைண்ட்டை மிஸ் பண்ணிட்டியடா. ஒரு 40-50 கோடி ப்ராஜெக்ட். இது மாதிரி உன்னால வேற ஏதாவது எடுத்துட்டு வர முடியுமா? நானும் டீசெண்டா பேசுறேன்னு பார்த்தா இப்படி கத்த வைக்கிற. உங்க வீட்டுல இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களா? அவனை நீ ஆஃபீஸ்க்கு அவனை பாத்துக்குவேன். சார் போகாதீங்க சார். வெயிட் பண்ணுங்க சார். நான் பேசிக்கிறேன் சார். சார்.
எப்பா இட்லி சூடு ஆயிடுச்சு நல்லா இருக்காது சாப்பிட வாப்பா. நான் வரேம்மா, நீங்க செஞ்ச இட்லியை சாப்பிட்டுடுறேம்மா. ஐயோ, மீட்டிங் எப்படி நாசமா போச்சு.